அதாவது எனக்கு என்னைக்குமே ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு தடவை அமெரிக்கால பிரசிடண்டா இருக்கும்போது 2 பேர் என்ன அவங்க ஊர்ல மினிஸ்டர் செக்ரட்டரி இங்கிலீஷ் செக்ரட்டரி ஆக்குங்கன்னு 2 பேரும் சொன்னாங்களாம். அப்போ வந்து ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கதை அவங்களுக்கு சொன்னாராம். இப்படிதான் ஒரு தடவை நான் பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 கழுதை வந்து என்கிட்ட செக்ரட்டரி ஆன்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னாங்களா, நானும் அந்த 2 கழுதை செக்ரட்டரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுனாங்களா, இப்ப வரப்போற கழுதை எல்லாம் என்கிட்ட கேக்குது என்னையும் செக்ரட்டரி ஆக்கு அப்படின்னு கேக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் அந்த கதை. அந்த கதை தான் சினிமா நடிகர்களுக்கு பிஎச்டி கொடுக்கறதுக்கும் பொருள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தன்னுடைய இளமையை முழுசும் அர்ப்பணிச்சு இளமையோ முதுமையோ டாக்டரேட் போய் இந்த வயசுலயும் பண்ணலாம். ஒரு பிஹெச்டி கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி ஒரு கைடு கீழே இருந்து கைட் பண்ணப்பட்ட அந்த சப்ஜெக்ட்ல அவன் தியரட்டிக்கல் கம் பிராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டுமே வேணும். சும்மா அவங்க சொல்ற மாதிரி அனுபவம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. தியரட்டிக்கல் கம் பிராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டையும் அவன் டிஸ்பிளே பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த டாக்டரேட் பட்டம் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சினிமாக்காரன் கொடுக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல. சினிமா நடிகர் சார்லின்னு நினைக்கிறேன், அவர் ஒரு பிஹெச்டி சினிமாலே ஒரு பிஹெச்டி டைட்டில் வந்து யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணி அதை அவர் எழுதி அவர் வைவா அட்டன் பண்ணி அப்படி